திருவாரூர் அருகே அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் பெற்று வேறு பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்வு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காரிஃப் கொள்முதல் பருவத்திற்கு சாதாரண நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாய் ஊக்கத்தொகையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய நலன் கருதி 24-25 ஆண்டுக்கான நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் காரிஃப் கொள்முதல் பருவத்திற்கு சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105 சன்னரக நெல் குவிண்டாலுக்கு ஒன்றுக்கு 130 ரூபாயும் கூடுதல் ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 23-24 ஆண்டில் காரிஃப் கொள்முதல் பருவத்தில் 25/6 அதாவது நேற்று வரை 3,175 கோடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இதுவரை திறக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிடமிருந்து பெறப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 6,442 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை தொகை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு அண்மையில் காரிஃப் 2024-25 பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதார விலையை சாதாரண ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 2,300 என்றும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,320 ரூபாய் என்றும் நிர்ணயித்துள்ளது. இந்த நிலையில் நெல் உற்பத்தியினை பெருக்கும் வகையிலும் விவசாயிகளின் வாழ்வை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் தமிழ்நாடு அரசு வரக்கூடிய ஆண்டுல காரிஃப் கொள்முதல் பருவத்திற்கு சாதாரண நெல் குவிண்டாலுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும் அதே போல சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக வழங்க முடிவு செய்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து பெறப்படக்கூடிய சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,405 ரூபாய் என்றும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,450 ரூபாய் என்றும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கிற வகையில இதை பண்ணிருக்காங்க. இந்த புதிய குறைந்தபட்ச ஆதார விலை மாநில அரசின் ஊக்கத்தொகையாக 1/9/2024 முதல் 24 முதல் நடைமுறைக்கு வரும். அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு அடுத்த ஆண்டு நிதியாண்டில் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 என்ற விதத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு 2,400 ரூபாய் இருக்கக்கூடிய நிலையில அடுத்த ஆண்டுல அது 2,500 ரூபாயாக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.